Hi friends, எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இன்னைக்கு மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்க்கிற நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களே கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கணுங்க. கட்டாயம் பக்கத்துலயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, பெரிய உதவியா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து yet என்ற சொல்ல வச்சு எப்படி வினாக்களை நம்ம கேட்கிற தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. yet சொன்னா இன்னும் என்ற கருத்தை தரும். yet சொன்னா கருத்து என்ன? இன்னும். yet சொன்னா இன்னும் என்ற கருத்தை தான் தரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த yet என்ற சொல் எங்க பயன்படுத்துறேன்னு சொன்னா ஒரு எதிர்மறை வசனத்தின் அல்லது ஒரு எதிர்மறை வினாவின் கடைசியில நம்ம பயன்படுத்துறேன். ஒரு எதிர்மறை வசனத்துல கடைசியில எட்ட பயன்படுத்தலாம் அல்லது ஒரு எதிர்மறை வினாவின் கடைசியில எட்ட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எதிர்மறை வசனத்தின் கடைசியில தான் பயன்படுத்தி இன்னைக்கு வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு நீங்க பயன்படுத்தி எதிர்மறை அப்படின்னா கூட இந்த நாட் என்ற சொல் ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வசனத்துல நாட் என்ற சொல் வரும்னு சொன்னா அந்த சொல் வந்து எதிர்மறை வசனம். சரி, அந்த வசனம் எதிர்மறை வசனம். கிளியரா? அப்ப நாட் என்ற சொல் வாரத்தால அந்த வசனம் எதிர்மறை வசனமாக மாறுது. கிளியரா? ஓகே, இப்போ இதுக்கு நீங்க பயன்படுத்துறது பாருங்க. அப்போ முதலாவது ஹேவ் அல்ல ஹேஸை பயன்படுத்தணும். இந்த ஹேவ் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி நாம ஆரம்பத்தில் படித்தேன். ஹேவ் பயன்படுத்துறது எதுக்குன்னு சொன்னா ஐக்கு ஹேவ் வருவார், யூக்கு அடுத்து விக்கு தேக்கு அடுத்து புளூரல் நேம். புளூரல் சொன்னா பன்மை பெயர்கள். அப்போ ஐக்கு யூக்கு விக்கு அடுத்து தே புளூரல் நேமுக்கு என்னது வருவார்? ஹேவ் பயன்பாட்டில் வருவார். அதே நேரம் ஹேஸ் எங்க வருவார்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கணும். ஹேஸ் எங்க வருவார்னு சொன்னா ஹீக்கு சீக்கு அடுத்து இட்டுக்கு அடுத்து சிங்குலர் நேம். சிங்குலர் நேம் இவ்வளவுத்துக்கு மனுஷவாங்க ஹேஸ் வந்து வருவார். விளங்கிட்டீங்களா? ஹேவ் எங்க வருவாரு? ஹேவ் வந்து ஐக்கு வருவாரு, யூக்கு வருவாரு, விக்கு வருவாரு, தேக்கு அடுத்து புளூரல் நேம். புளூரல் நேம் சொன்னா பன்மை பேருக்கு வருவாரு. ஹேஸ் எதுக்கு வருவாரு? ஹீக்கு வருவாரு, சீக்கு வருவாரு, இட்டுக்கு வருவாரு, அடுத்தது சிங்குலர் நேம். இவ்வளவு ஹேஸ் வருவாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த எட்டை எங்க பயன்படுத்துற? எட்டனை இன்னும் ஒன்று கருத்து தரும். ஆனா எட்டை எங்க பயன்படுத்துற? ஒரு எதிர்மறை வசனத்தின் கடைசியில தான் எட்டை பயன்படுத்தணும். கிளியரா? எதிர்மறை வசனம் வினாவாக இருந்தாலும் சரியா, அந்த எதிர்மறை வசனம் அது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அது நேர் வாக்கியமாக இருந்தாலும் சரியா. கிளியரா பிள்ளையே? ஓகே, இப்ப நான் வந்து பாருங்க இந்த எதிர்மறை வசனத்தை வச்சு வினா ஒன்றை உருவாக்க போறேன். அதைத்தான் இதை பார்க்க போறோம். இந்த வினா வந்து இறந்த கால வினைமுற்றுல தான் இருக்க போய். இறந்த கால வினைமுற்றுனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ்ல தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வினாக்களை உருவாக்கி காட்டப்படுறேன். இப்போ அதுக்கு நீங்க முதல் ஹேவ் அல்லது ஹேஸை பயன்படுத்தணும். அப்ப ஹேவ் எங்க பயன்படுத்துற, ஹேஸ் எங்க பயன்படுத்துறது உங்களுக்கு சொல்லியாச்சு. ரெண்டாவது நோட்டை போடுங்க. நோட்டை போட்டீங்கன்னு சொன்னா இந்த ஹேவர்டு நல்லா கவனிச்சுக்கொடுங்க. ஹேவர்ட ஹேவ் பிளஸ் நோட். இந்த ஹேவர்ட நோட்டை நீங்க போட்டீங்கன்னா எப்படி வருவாங்க? ஹேவன்ட். எப்படி வருவார்? ஹேவன்ட். ஹேவ் பிளஸ் நோட் ஹேவன்ட். ஹேவர்ட நோட்டை சேர்த்தீங்கன்னா ஹேவன்ட்னு சொல்லி வருவார். அடுத்த சப்ஜெக்டை போடுங்க. சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், இவங்க தான் சப்ஜெக்ட். ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் இவங்க தான். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் பயன்படுத்துறா, ஹேஸ் பயன்படுத்துறான்றது நான் சொல்லி தந்துட்டேன். அடுத்து verb 3 பயன்படுத்தணும். verb 3 சொன்னா உங்களுக்கு verb 1. verb 1 என்பது சிம்பிள் verb, சாதாரண அன்றாடம் நம்ம பயன்படுத்துற verb-களை சொல்றோம். verb 1 ன்னு சொல்றேன். இரண்டாவது verb 2. verb 2 என்பது past verb. அதாவது come என்று சொன்னா கம்ற past என்ன பிள்ளைய? came. அப்ப அதுதான் verb 2. நம்ம பயன்படுத்த போறது verb 3. அப்ப come came come, come came come, comeற past came, cameற past participle come. ஈஸியா ஸ்டடி எடுங்க. ஸ்டடில படிக்கிற ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட். கிளியரா? புட் புட் புட், கட் கட் கட், ரீட் ரீட் ரீட். இப்ப டேக் டு டேக்கன், டேக் டு டேக்கன். அப்போ அந்த டேக்கன் என்ற ஃபார்மேட்டை நம்ம இங்கே எடுக்க போறோம். கிளியரா? ஓகே, அந்த கடைசியில் எட். நல்லா கழிச்சுக்கணும். நாங்கள் 3 வருஷம் மணிக்கு நடப்பாங்க. நீ இன்னும் சாப்பிடவில்லையா? நீ இன்னும் சாப்பிடவில்லையா அப்படின்ற இவ்வளவு நேரம் நீ என்ன செய்கிறாய்? இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்போம்ல, அதுக்கு தான் எங்க நம்ம பயன்படுத்துறது. என்னையா செய்கிறாய் இவ்வளவு நேரம் நீ சாப்பிடாம? அப்ப இன்னும் நீ சாப்பிடலையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு தான் நம்ம கேட்கிறோம். நல்லா பாருங்க. பெஸ்ட் ஹேவ். Have you என்ன
சரி have இல்லைனே நீ இன்னும் சாப்பிடவில்லையாவே haven't என்ன haven't you என்ன சொல்ல haven't you eaten ஏன் இந்த eater past participle என்ன eaten eater past participle eaten பாருங்க எப்படி வருவார் பாருங்க eat வருவாரு அதுல past tense னா ate வருவாரு அதுல past participle வந்து eaten வருவாரு நல்லா கவனிச்சுக்கணும் புள்ளி eat ate eaten eat ate eaten கிளியரா புள்ளி அப்ப பாருங்க haven't you eaten நீங்க சாப்பிடவில்லையா haven't you eaten நீங்க சாப்பிடவில்லையா haven't you eaten rice நீங்க சோறு சாப்பிடலையா நம்ம கேக்குறோம் பாருங்க நீங்க சோறு சாப்பிடலையா ஏயா வெச்ச சோறு அப்படி இருக்கி இன்னும் சாப்பிடாம இருக்கிற அப்படினு கேக்குறது தான் கேக்குறாங்க haven't you eaten rice haven't you eaten பாருங்க haven't you eaten rice haven't you eaten rice நீங்க என்ன சாப்பிடவில்லையா சோறு சாப்பிடலையா அப்படினு சொல்லி கேட்பது haven't you eaten rice நீங்க சோறு சாப்பிடல நீ இன்னும் படிக்கவில்லையா பாருங்க எதிர்மறை அதுக்கு தான் haven't பயன்படுத்துற hasn't பயன்படுத்துவோம் நீ இன்னும் படிக்கவில்லையா எப்படி கேப்பா haven't you studied நீ இன்னும் படிக்கவில்லையா haven't you studied நீ இன்னும் படிக்கவில்லையா haven't you studied நீ இன்னும் படிக்கலையான்னு கேக்குறேன் இப்போ நீங்க சொல்லுங்க நீ இன்னும் போகவில்லையா எப்படி haven't கேக்குற நீ இன்னும் படிக்கவில்லையான்னு கேக்குறல்ல அப்ப அவர்கள் இன்னும் படிக்கவில்லையா haven't they studied அடுத்து நாங்கள் இன்னும் படிக்கவில்லையா haven't we studied உன்னுடைய நண்பன் அதாவது நீயும் உன்னுடைய நண்பனும் இன்னும் படிக்கலையா haven't you and your friend studied நீயும் உன்னுடைய நண்பனையும் படிக்கலையா நீ இன்னும் தூங்கவில்லையா அப்ப தூங்குறதுக்கு என்ன சொல்ற பிள்ளைகள் இங்கிலீஷ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளை காலியே தூங்குறதுக்கு சொல்ற sleep ன்னு சொல்றோம் sleep past என்ன சொன்னா slept அதோட past participle வந்து slept அப்ப நம்ம இந்த ஃபார்ம் தான் பயன்படுத்த பாருங்க எப்படி சொல்லணும் haven't you slept haven't you slept நீ என்ன படிக்கவில்லையா haven't you slept நீ என்ன படிக்கவில்லையா sorry haven't you slept நீ என்ன தூங்கவில்லையா haven't you slept நீ தூங்கவில்லையா நீ என்ன தூங்காமிக்கிறாய் அப்ப ஏன் நீ தூங்காமிக்கன்னு சொல்லி கேக்குறது ஈஸியா இருக்கவில்லை நல்லா கவனிச்சுக்கோங்க முதல்ல have அல்ல has போடுவீங்க ரெண்டாவது not இது ரெண்டே சொல்லிக்கினா have plus not haven't has plus not hasn't அடுத்த சப்ஜெக்ட் போடுவீங்க verb 3 போடுவீங்க கடைசில adjective போடுவீங்க ஈஸியா இருக்கா இத நோட் பண்ணிட்டீங்களா புள்ளைகள் அழிக்கானா ஓகே சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில verb தரேன் அந்த verb வச்சு பாப்போம் நல்லா பாருங்க இப்போ ரைட்னு சொன்னா என்ன எழுதுது அதோட பாஸ்ட் என்ன wrote written இவர் தான் verb 3 மூணாவது verb பாருங்க verb 1 verb 2 verb 3 விளங்கினா அப்படியே verb 1 simple verb verb 2 past verb verb 3 past participle ஈஸியா இருக்கா இப்போ நீ இன்னும் மெழுகலையா நம்ம கேக்குற பாருங்க நீ இன்னும் மெழுகலையா எப்படி கேக்குறோம் haven't you written நீ இன்னும் மெழுகலையா haven't you written நீ இன்னும் மெழுகலையா என்ன எழுதல haven't you written நீங்க என்ன மெழுகல நீ இன்னும் எக்ஸாம் எழுதலையா எக்ஸாம் பாருங்க haven't you written exam நீ இன்னும் எக்ஸாம் எழுதலையா நீ இன்னும் அந்த எக்ஸாம் எழுதலையா நீ இன்னும் அந்த எக்ஸாம் எழுதலையா அப்படி சொல்றது எக்ஸாம் அப்ப haven't you written the exam நீ இன்னும் அந்த பரீட்சை எழுதலையா haven't you written the exam நீ இன்னும் அந்த எக்ஸாம் எழுதலையா ஈஸியா இருக்கா பிள்ளை அடுத்து பாருங்க அப்ப
அடுத்தது இப்போ நீ இன்னும் போகலையா கேட்குறேன். நீ இன்னும் போகலையா, அப்போ அதுக்கு எப்படி சொல்கிறேன்? போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில் கோ. கோட பாஸ்ட்னு சொல்கிறோம் went. அதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்கிறோம் gone. இப்போ இவர்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நீ இன்னும் போகலையா அப்படி சொல்ல haven't you gone. haven't you gone, நீ இன்னும் போகலையா. haven't you gone, நீ இன்னும் போகலையா. எங்கேயா போற? அவனுடைய வீட்டுக்கு நீ போகலையா, இல்லாட்டி அவனுடைய வீட்டுக்கு நீ போகலையா, இல்லாட்டி நீ கொழும்புக்கு போகலையா, இன்னும் நீ கொழும்புக்கு போகலையா அப்படி கேட்குற. haven't you gone to Colombo. இப்போ பாருங்க கேட்குறோம் அந்த haven't you gone to Colombo, நீ இன்னும் கொழும்புக்கு போகலையா. haven't you gone to Colombo, நீ இன்னும் கொழும்புக்கு போகலையா. ஈஸியா இல்லையே. இப்போ நான் சில வேர்புகள் தரோம் பாருங்க. அடுத்த ட்ரான், நீ இன்னும் ஓடலையா எப்படி கேட்குற. நீ இன்னும் ஓடலையா எப்படி கேட்குற. haven't you run, நீ இன்னும் ஓடலையா. haven't you run, நீ இன்னும் அதை எடுக்கலையா. நீ இன்னும் அதை எடுக்கலையா கேட்குற. haven't you taken that, haven't you taken that, haven't you taken that, நீ அதை எடுக்கலையா. haven't you taken that, நீ இன்னும் அதை எடுக்கலையா. ஏயா இன்னும் எடுக்காமிக்கிறாய் அப்படிலாம் கேட்குற. ஈஸியாக இருக்கா பிள்ளையே. அப்போ ஈஸியாக இந்த நம்ம ஆங்கிலத்தில் ஈஸியாக பேசுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் முடியல. இந்த சென்டென்ஸை உங்களோட பயிற்சி கோப்பில் எழுதிடுங்க. எழுதி எடுத்து நிறைய இதே மாதிரி சென்டென்ஸுகளை எழுதி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. உங்களால் 100 வீத ஆங்கிலம் பேசுறேன் சரியா பிள்ளையே. இப்போ 100 ஒரு 80 வீத ஆங்கிலம் பேசுவீங்க நான் நம்புகிறேன். எந்த பிள்ளைகள் தானே அவன் 100 வீதம் பேசுவீங்க. என்னோட கூட இந்த சகோதரிகள் இந்த சகோதரர்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் என் வீடியோவுக்கு லைக் கொண்டு போடுங்க. உங்களோட கமெண்ட்டை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நிறைய லைக் கமெண்ட்டுகள் வரும் இல்லை காலப்போக்கில் என்னன்னு தெரியல. ஏதாவது குறைபாடு இருந்தாலும் தெரிவிச்சுக்கோங்க, நான் திருத்திக் கொள்வேன் சரியா பிள்ளைகள். ஓகே சார், நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில வேர்புகள் தருவோம். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி போடணும். ஓகே, ஒன்று ரீட், அடுத்த வாட்ச், அடுத்த see, அடுத்த bought, அடுத்த cut, அடுத்தது என்ன sung, அடுத்த followed. ஃபாலோ பண்றேன்னு சொல்ற, ஃபாலோன்னு சொன்னா பின்பற்ற, ஃபாலோவுட்னு சொன்னா பின்பற்றினான். எல்லாம் நான் வெப் 3ல தான் உங்களுக்கு தந்துக்கிறேன். ரீட்னு சொன்னா வாசிக்கிற, வாட்ச்னு சொன்னா பார்த்தான். என்னத்தை பார்த்தா டிவியை பார்த்தான், போனை பார்த்தான். ஒரு திரையில இருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கறது தான் வாட்ச்னு சொல்லி சம்பவத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. வாட்ச்னு வேர்டு சீன்னு சொன்னா பார்க்குற, நேரடியா நீங்க பார்க்குற விஷயங்களை குறிக்கிறது சீன் யூஸ் பண்ற சரியா. போட்டுட்டா வாங்கினான், கட் வெட்டினான், ஷங் பாடினான், ஃபாலோ பின்பற்றினான், ஃபாலோ சொன்னா பின்பற்றினான். ஓகே, இப்போ பாருங்க ட்ரீட்னு சொன்னா வாசிச்சான், வாட்ச்னு சொன்னா பார்த்தான், என்ன திரையில இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தான். சீன்னு சொன்னாலும் பார்த்தான், நேரடியா பார்த்தான். போட்டுன்னு சொன்னா வாங்கினான், கட்டண்டா வெட்டினான், ஷங்குன்னு சொன்னா பாடினான், ஃபாலோட்னு சொன்னா பின்பற்றினான். ஸோ இந்த வேர்ட்ஸில் வச்சு இந்த வேர்ப்ஸில் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் யூ மஸ்ட் மேக் லாட் ஆஃப் சென்டென்ஸ். என்ன இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், சென்டென்ஸை மேக் பண்ண இயலும். ஓகே, நீங்கள் மேக் பண்ணத்தான் என்ன செய்யலும், உங்களால் ஈஸியாக ஆங்கிலம் பேச முடியும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுவேன். நீ இன்னும் வாசிக்கலையா, நீ இன்னும் அந்த புத்தகத்தை வாசிக்கலையா. பாருங்க எப்படி சொல்ல நான், haven't you read the book? Have you read the book? நீ என்ன அந்த புத்தகத்தை வாசிக்கலையா. Have you read the book? நீ என்ன அந்த புத்தகத்தை வாசிக்கலையா. Have you read the book? நீ என்ன அந்த புத்தகத்தை வாசிக்கலையா. அப்படி நீ அந்த டிவியை பார்க்கலையா, நீ அந்த டிராமா இன்னும் நீ பார்க்கலையா, அந்த சீரியலை நீ இன்னும் பார்க்கலையா என்று கேட்கலாம். அடுத்தது அவனை நீ இன்னும் பார்க்கலையா, அவனை நீ இன்னும் பார்க்கலையா.
அந்த என்ன அந்த பேனையை நீ இன்னும் வாங்கலையா, அந்த பேனையை நீ இன்னும் வாங்கலையா, பட் உன்னுடைய முடியை இன்னும் நீ வெட்டலையா, உன்னுடைய முடியை நீ இன்னும் வெட்டலையா, அந்த பாட்டை நீ இன்னும் பாடலையா, அந்த பாட்டை நீ இன்னும் பாடலையா போலட் என்ன அதாவது எம்முடைய சேனலை நீங்க இன்னும் பின்பற்றலையா, எமது சேனலை நீங்க இன்னும் பின்பற்றலையா. ஓகே விளங்கிடவில்லையே. ஓகே இவ்வாறான சென்டென்ஸ் நான் தமிழ்ல சொல்லிக்கிறேன், அதை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க என்ன செய்யணும், அதை எழுதி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு நூறு விதம் விளங்கிக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகின்றேன். ஓகே மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை சந்தித்து கொள்கிறேன். எமது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பாய்.